பிள்ளைங்க வெளியிலலாம் ஒதுக்கி விட்டு போனதுனால அதை ஈஸியாக அலசி முடிச்சிட்டேன். அந்த வேலை வந்து சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. ஆனால் இந்த அடுப்படி மட்டும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது இன்றைக்கி வந்து நான் டீப் க்ளீன் பண்ண போகிறேன். சும்மா அந்த 2-3 வாரமாகவே லேசாக ஒதுக்கி விட அப்படியே அலசி விட அப்படியுமா இருந்துட்டேன். ஆனால் இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப சங்கட்டமாக இருக்குது இதை பார்க்கும்போது. இதை வந்து நம்ம டீப் க்ளீன் பண்ணியே ஆகணும்னு முடிவெடுத்துட்டேன். இப்படி தான் இருந்துச்சு. கச 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 கசன்னு இதை ஒரு வழியாக க்ளீன் பண்ணி இன்றைக்கி அலசிட்டேங்க. அதாவது ஒரு ஒரு பெண்ணு எப்படியோ தெரில, நான் வந்து எப்படின்னா நினச்சிட்டேன் அப்படின்னா அதை வந்து முடிச்சிடுவேன். ஆனால் சோம்பேறித்தனம் பட்டுட்டேன் அப்படின்னா எல்லாத்தையும் தூக்கி தூக்கி அப்படியே ஓரமாக வச்சுட்டு அப்படியே தண்ணியை மட்டும் ஊற்றி விட்டு அலசி விட்டுருவேன். ஆனால் இன்றைக்கி நான் வந்து காலையிலே முடிவெடுத்துட்டேன். இன்றைக்கி என்னன்னாலும் பரவாயில்ல, நம்ம ஃபுல்லாக அலசிடணும், ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடணும்னு முடிவு எடுத்துட்டேன். ஆனால் என்ன, எனக்கு இந்த டஸ்ட்டு வந்து ஒத்துக்காது. நல்லா தும்மல் வரும். அதனால் இன்றைக்கி என்ன தும்மல் வந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுவோன்னு க்ளீன் பண்ணிட்டேன். ஒரு பெண்ணுக்கு வந்து முதல்ல தேவை வந்து சுறுசுறுப்பு தான். அந்த சுறுசுறுப்பை நம்ம தான் உருவாக்கிக்கணும். ஆனால் நான் வந்து சில நேரம் நானாக யோசிப்பேன், இன்றைக்கி சுறுசுறுப்பாக எல்லா வேலையும் முடிச்சிடணும் அப்படின்னு. சில நேரம் நானே அப்படியே மந்தாக உட்காந்துருவேன். ஆனால் இன்றைக்கி வந்து சுறுசுறுப்பாகிட்டேன். சோம்பேறித்தனம் வந்து பொம்பளை பிள்ளைங்கக்கிட்ட இருக்கவே கூடாது. முதல்ல நல்லா வேலை செஞ்சு நம்ம வேலையை நம்ம தானே செய்யணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டோம்னா நம்ம செஞ்சிடலாம். அப்புறம் வந்து செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் வீடு அலசவே கூடாது. ஆனால் பாருங்கள், எனக்கு இந்த 2 வட்டமாக வந்து போன வட்டம் வீடு அலசும்போது வெள்ளிக்கிழமை தான் அலசினேன். இந்த வட்டம் பாருங்கள் செவ்வாய்க்கிழமை அலச வேண்டியதாகிடுச்சு. நாளைக்கு வந்து நாங்கள் குட்டி தம்பியை கூப்பிட போகிறோம். அதனால் நாளைக்கு காலையில் என்னால் வீடு அலசிட்டு கிளம்பிட்டு இருக்க முடியாது. விநாயகர் சதுர்த்தி நாளைக்கு காலையிலே சாமி கும்பிடணும்ல, அப்போ இன்றைக்கே க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி க்ளீன் பண்ணிட்டேன். நல்ல நாளைக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கணக்கு இல்லை. அதனால் இன்றைக்கி நான் செவ்வாய்க்கிழமை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அலசியாச்சு. நம்ம சமையல் கட்டை க்ளீன் பண்ணிட்டாலே ஃபுல் வீடும் க்ளீன் பண்ணிட்ட மாதிரி தான். அதனால் இன்றைக்கி நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். சமையல் கட்டில் வந்து ஒரு அன்னபூரணி படம் முடிஞ்சளவு வச்சுருங்க. வச்சா அது வந்து நல்லது. அன்னபூரணி இல்லை வந்து அஷ்டலட்சுமி படம் கூட வைங்க. வச்சுட்டோம் அப்படின்னா வந்து சமையல் கட்டுக்கு வந்து ஒரு லக்ஷ்மி கடாட்சமே கிடைக்கும் சமையல் அறையில் வந்து. அப்புறம் வந்து காலையில் ஒரு சின்ன டிப்ஸு சொல்கிறேன், அதை கேட்டுக்கோங்க. காலையில் வந்து கதவை திறக்கிறோம்ல, நம்ம வாசல் கதவை திறக்கும்போது சிரிச்சிட்டே கதவை திறந்து மகாலட்சுமி தாயே வருக வருக அப்படின்னு நம்ம சிரிச்சிட்டே சொல்லி வீட்டுக்குள்ளே கொண்டு போய் அவங்க வார மாதிரி நம்ம மைண்டில் நினச்சிக்கணும். அவங்க வார மாதிரி மைண்டில் நினச்சி வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து அவங்கள விட்டுட்டு அதுக்கப்புறமா வாளியில் தண்ணி கொண்டு போய் வாசல் தெளிக்கணும். நம்ம கதவை திறக்கலே கையில் வந்து தண்ணி விளக்கமாரோட எப்பயுமே கதவை திறக்காதீங்க. இதை வந்து ஏற்றுக்கிறவங்க ஏற்றுக்கோங்க, ஏற்றுக்கிறாதவங்க அதை ஒன்றும் நீங்கள் பெருசுப்படுத்திக்கிற வேண்டாம். இது என் மனசில் பட்ட ஒரு நம்பிக்கை. எனக்கு வந்து இந்த நம்பிக்கை வந்து ரொம்ப நாளாகவே இருக்குது. இப்படி தான் வந்து நான் பண்ணுவேன். இது கொஞ்ச நாளைக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்குள்ளே ஒரு மாற்றம் கிடைக்கும். ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு, அலசி விட்டாச்சு. இப்படி தான் இருக்குது இப்போதைக்கு சமையல் அறை. இனி வந்து இது இப்படியே இருக்குமா இல்லை இப்படியே தலைகீழாக மாறுமாங்கிறது என் கையில் தான் இருக்குது. ஏன்னா இதை நான் யூஸ் பண்ணுறது நான் ஒரு ஆள் தான். இதை சுத்தமாக வச்சுக்கிறதும் மறுபடியும் கொலாப்ஸ் பண்ணுறதும் என் கையில் தான் இருக்குது. ஆனால் என்கிட்ட வந்து எங்கள் வீட்டுக்காரர் சொன்ன மாதிரி உங்ககிட்ட வந்து அந்த ஒரு பழக்கமே இல்லை. எடுத்த பொருளை வைக்க மாட்டேன். வச்சேன்னா உனக்கு வேலை அதிகமாகவே இருக்காது, வச்சு பழகு, அப்போ தான் நீ ஃப்ரீயாக இருப்ப அப்படின்னு சொல்லுவார்.